கணினி தேர்வுக்கு பதிலாக OMR முறையில் குரூப் 2A முதன்மை தேர்வு நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் 38 இடங்களில் தேர்வு மையங்களை அமைத்து அட்டவணை வெளியீடு. மூப்பிலா தமிழில் முப்பால் படைத்த திருவள்ளுவருக்கு அமைக்கப்பட்டுள்ள சிலையை ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டமாக கொண்டாடுவோம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைத்து 25 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வெல்லும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். நெல்லை அருகே கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம். கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு. நெல்லையில் நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 பேர் கைது. கொலை நடைபெற்ற 2.5 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு கொலையாளிகள் 7 பேரை கைது செய்தது நெல்லை மாநகர காவல்துறை. திமுக ஆட்சியில் எங்கும் கொலை, எதிலும் கொலை. இதில் நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல. நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வேலூர் அருகே மீண்டும் அட்டகாசம் செய்யும் சிறுத்தை. கண்முன்னே ஆட்டுக்குட்டியை கடித்து தூக்கிச் சென்றதால் பொதுமக்கள் பீதி. விசா இல்லாமல் 26 நாடுகளுக்கு செல்லலாம் என்று மத்திய அரசு அறிவிப்பு. விசாவை பயன்படுத்தி 58 நாடுகளுக்கு பயணிக்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் கடும் வீழ்ச்சி. 1176 புள்ளிகள் சரிந்து 78,041 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் வீட்டில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் குடிலில் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உலக அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. ரஷ்யாவில் தயாரான ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் இந்தியாவை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. ரஷ்ய கடற்படையினருடன் இணைந்து இந்திய கடற்படையினர் ரோந்து மற்றும் கடல்சார் கூட்டாண்மை பயிற்சிகளை மேற்கொள்ள திட்டம். பார்டர் கவாஸ்கர் தொடரின் கடைசி 2 ஆட்டங்களுக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. கேப்டனாக பேட் கமின்ஸும் துணை கேப்டன்களாக டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் நியமனம். விராட் கோலி இந்திய அணியின் கேப்டனாக இருந்திருந்தால் அஸ்வின் திடீரென ஓய்வை அறிவித்திருக்க மாட்டார். பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஃபாசிஸ் அலி கருத்து. அமேசான் மழைக்காடுகளில் 27 வகையான புதிய உயிரினங்களை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள். புதிய வகையான பாலூட்டிகள், மீன்கள், தவளைகள், பாம்புகள், பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் இனங்கள் கண்டுபிடிப்பு.